வணக்கம். ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன். உலக தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. இதற்கு முன்னால் நாம் பார்த்தது உங்களில் யார் அதிர்ஷ்டசாலி என்பது என்ற தலைப்பில் மேஷ ராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் பார்த்தோம். அதில் 1, 5, 9 சம்பந்தப்பட்டால் நிச்சயமாக நீங்கள் அதிர்ஷ்டசாலி தான், அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை என்பதை பார்த்தோம். இன்று நாம் பார்க்க இருப்பது ரிஷப லக்னமும் துலாம் லக்னமும் பார்க்க போகின்றோம். மேஷ ராசியிலே விருச்சிக ராசியிலே சொல்லும் பொழுது குருவை எடுத்துக் கொள்ளவில்லை. அதற்கு காரணம் மேஷ ராசிக்கு குரு 9 கூடியவர், விருச்சிக ராசிக்கு குரு 5 கூடியவர். அவர் இருவருக்கும் அவர் யோகாதிபதி என்பதனால் அவரை நாம் எடுத்துக்கொள்ளவில்லை. எப்படியும் அந்த 2 லக்னக்காரர்களுக்கும் ராசிக்காரர்களுக்கும் அவர் அதிர்ஷ்டத்தை தருவார். இப்பொழுது ரிஷப லக்னத்தை பார்க்க போகின்றோம், துலாம் லக்னத்தை பார்க்க போகின்றோம். இவர்களில் 1, 5, 9 சம்பந்தப்பட்டால் நீங்கள் முழு அதிர்ஷ்டசாலி தான். ஆனால் இதில் கூடுதலாக குரு பகவானையும் நாம் சேர்த்துக் கொள்ள போகின்றோம். 1, 5, 9 சம்பந்தப்பட்டு அதனுடன் குருவும் சம்பந்தப்பட்டால் அந்த யோகம் 100% கட்டாயம் வேலை செய்யும். அப்படிப்பட்ட யோகம் உங்களில் இருந்தால் நீங்களும் கட்டாயம் பெரிய அதிர்ஷ்டசாலி தான் என்பதில் சந்தேகமில்லை. முதலில் அந்த 1, 5, 9 என்பதை என்ன என்பது முதலில் சொல்லிக் கொள்கின்றேன். எந்த ஜாதகமாக இருந்தாலும் ஜோதிடத்திலே ரிஷபராசி என்று வைத்துக் கொள்ளுங்கள். 1, 4, 7, 10 என்ற ஜோதிட விதியின் பிரகாரம் கேந்திர ஸ்தானங்கள் என்று சொல்வார்கள். அதாவது 1, 4, 7, 10 அந்த இடத்திற்கு என்ன பலன் என்றால் முயற்சி ஸ்தானம், அதாவது மகாவிஷ்ணு ஸ்தானம் என்று பெயர். முயற்சி செய்தால் நிச்சயமாக வெற்றி அடையலாம். ஆனால் 1, 5, 9 என்ற இடத்திற்கு, அதாவது 1, 5, 9 என்கின்ற இடத்திற்கு மகாலட்சுமி ஸ்தானம், அதாவது லட்சுமி ஸ்தானம் என்று பெயர். அதற்கு திரிகோணங்கள் என்று பெயர். 1வது திரிகோணம், 2வது திரிகோணம், 3வது திரிகோணம். இந்த திரிகோணாதிபதிகள் வலுத்து சம்பந்தப்பட்டால் மகாலட்சுமி கடாட்சம் என்றால் உங்களுடைய சிறிய முயற்சியிலே மிக பெரிய வெற்றி அடையும். எதையெல்லாம் நீங்கள் செய்ய எண்ணுகிறீர்களோ, யாருடைய உதவியை கொண்டு நீங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வர நினைக்கிறீர்களோ, எந்த துறையில் சாதனை படைக்க நினைக்கிறீர்களோ அவர்கள் உங்களுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டோ ஏதோ ஒரு வகையில் அதிர்ஷ்ட தேவதை உங்களை தழுவிக்கொண்டு உங்களை எந்த இடத்தில் உயர்ந்த இடத்தில் சேர்க்க வேண்டுமோ அதை நேராக சேர்த்துக் கொள்ளக்கூடிய இடம்தான் அந்த 1, 5, 9. 1, 5, 9 வலுத்தால் நிச்சயமாக நீங்கள் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி தான். அவர்களுடன் இந்த குரு பகவான் சம்பந்தப்பட்டாலும் எல்லா வகையிலும் மிகப்பெரிய அளவிலே உங்களுக்கு பலன் உண்டு என்பதுதான் இதனுடைய அர்த்தம். 1 வலுத்தால் உங்களுடைய முயற்சியாலும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தாலும் நீங்கள் உயர்வீர்கள். 5 வலுத்தால் அதிர்ஷ்டத்தாலும் தெய்வ கடாட்சத்தினாலும், 9 வலுத்தால் பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தாலும் தெய்வ கடாட்சத்தினாலும் குலதெய்வத்தினுடைய அருளாலும் உங்களுடைய பிதர்களுடைய ஆசீர்வாதத்தினாலும் மிக பெரிய சாதனை நீங்கள் கட்டாயம் படைப்பீர்கள் என்பதே இந்த அடிப்படை விஷயம். இன்று நாம் பார்க்க போகிறது ரிஷப ராசிக்கும் துலாம் ராசிக்கும், அதாவது ரிஷப லக்னத்திற்கும் துலாம் லக்னத்திற்கும். நான் சொல்லுகின்ற பொழுது உங்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக நான் ராசி என்றே சொல்லுகின்றேன். உங்கள் ஜாதகத்தில் ராசிக்கு பார்க்கலாம், தவறில்லை. ஆனால் லக்னத்துக்கு தான் இது கட்டாயம் பொருந்தும். அதனால் ரிஷப லக்னத்திற்கும் துலாம் லக்னத்திற்கும் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். எந்தெந்த வகையிலெல்லாம் அந்த 1, 5, 9 சம்பந்தப்படுகிறதோ அப்படி உங்கள் ஜாதகத்தில் சம்பந்தப்பட்டால் மிக பெரிய அதிர்ஷ்டசாலியும் மிக பெரிய புண்ணியமும் உண்டு என்பதுதான் உண்மை. இப்போது நாம் பார்க்க ஆரம்பிப்போம். ரிஷபராசிக்கு முதலில் பார்ப்போம். ரிஷப லக்னம், லக்னநாதன் 11 உச்சமாய் இருக்கின்றார். 9 10 கூடியவர் 2 இருக்கின்றார். 5 கூடிய புதன் பகவான் 8 இருக்கின்றார். 8 கூடிய குரு பகவான் 5 அமர்ந்து 9ஆம் பார்வையாக லக்னத்தையும் 7ஆம் பார்வையுமாக உங்களுடைய லக்னாதிபதியும் பார்க்கின்றார். இந்த அமைப்பிலே எப்படி இந்த 1, 5, 9 சம்பந்தப்படுகிறது என்றால் 1 கூடிய சுக்கிர பகவான் உச்சம் அடைகின்றார். 9 கூடிய சனி பகவான் 10ஆம் பார்வையாக லக்னாதிபதியை பார்க்கின்றார். 5ம் 9ம் நேருக்கு நேராக பார்த்துக் கொள்கின்றார்கள். குரு பகவானுடைய சம்பந்தமும் கிடைக்கிறது. இவர் இந்திய அளவிலே ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் 10 எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்களே முக்கியமான தொழிலதிபர்களாக இருக்கின்றார். இவர் அடையாத புகழும் இல்லை, பண்ணாத சாதனையும் இல்லை என்ற மிக பெரிய அளவில் இருக்கின்றார். இந்த அளவுதான் உங்களுடைய ஜாதகம் இருக்க வேண்டும் அவசியம் இல்லை. ஏதோ ஒரு வகையில் இதில் இருக்கின்றார் போல் சம்பந்தம் இருந்தால் நீங்களும் அதிர்ஷ்டசாலி தான். இப்பொழுது அடுத்த ஜாதகத்தை பார்ப்போம். ரிஷப லக்னம், 1, 5 கூடிய சுக்கிரனும் புதனும் 6 இருக்கின்றார்கள். 9 கூடிய சனி பகவானும் 8 இருக்கின்றார். குரு பகவான் 8 கூடிய குரு பகவான் 3 உச்சம் பெற்று இருக்கின்றார். 6லேயும் 8லேயும் இருக்கின்றார்கள். இவர் எப்படி மிக பெரிய சாதனையாக இருப்பார் என்பது உங்களுக்கு சந்தேகம் வரலாம். அவர் 6 இருந்தாலும் 6 கூடியவராகின்றார். 2, 5 கூடியவராக இருந்தாலும் 2ஆம் வீட்டிற்கு 5லும் 5ஆம் வீட்டிற்கு 2லும் இருக்கின்ற காரணத்தினாலும் இங்கே இருக்கின்ற 9 கூடிய சனி பகவான் வாங்கியிருக்கின்ற சாரம் சுக்கிர பகவானுடைய சாரம், அதாவது பூராடம் சாரம் வாங்கியிருக்கின்ற காரணத்தினால் 1ம் 5ம் 9ம் மறைமுகமாக சம்பந்தப்படுகின்ற காரணத்தினால் இவர் தனது வாக்கு திறமையால் அடையாத புகழே இல்லை. பெரிய மிக சரித்திர சாதனை படைத்துள்ளார். காரணம் குருவும் 5 கூடிய புதனும் சம்பந்தமாகின்றார்கள். இங்க இருக்கின்ற குரு பகவான் ஆயில்யத்தினுடைய சாரமும், இங்க இருக்கின்ற 2ஆம் இடத்திற்கு 5 புதன், 5ஆம் இடத்திற்கு 2 இருக்கின்றார். குரு பகவான் 3 உச்சம் பெற்று இருக்கின்றார்.
குரு பகவான் வாங்கி இருக்கின்ற சாரம் ஆயில்யம், புதன் வாங்கி இருக்கின்ற சாரம் விசாகத்தினுடைய சாரம். ஆக குருவும் புதனும் சார பரிவர்த்தனை ஆகி குருவும் சம்பந்தப்பட்டு 1 சுக்கிரனும் 5 புதனும் 9ஆம் வீட்டு அதிபதியான சனி பகவான் சுக்கிரன் சாரம் வாங்கியதனால் உள்ளுக்குள்ள 1, 5, 9 சம்பந்தப்படுவதனால் இவர் தனது வாக்கால் அடையாத புகழில்லை, பெரிய மிக சரித்திர சாதனை படைத்தார் என்பதே உண்மை. இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது 1, 5, 9 குரு சம்பந்தப்பட்டால் நிச்சயமாக முழு அதிர்ஷ்டசாலித்தான். இப்பொழுது அடுத்த உதாரணத்தை பார்ப்போம். ரிஷபலக்னம் 1 சுக்கிரனும் 5 புதனும் 3 இருக்கின்றார்கள். சனி பகவான் 9 9 இருக்கின்றார்கள். நேரடியாக 1, 5, 9 நேரடியாக தொடர்பால் இருக்கிறது. குரு பகவான் 5 இருக்கின்றார். அவர் 5ஆம் பார்வையாக 9 வரையும் 9ஆம் பார்வையாக லக்னத்தையும் பார்த்தார். இவர் உள்நாட்டிலும் சரி வெளிநாட்டிலும் சரி இவர் செய்யாத தொழிலே அல்ல, மிக பெரிய அளவிலே உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் கொடி கட்டி பறக்கின்ற மிக பெரிய தொழிலதிபராக இருக்கின்றார். இப்பொழுது அடுத்த உதாரணத்தை பார்ப்போம். ரிஷபராசி லக்னாதிபதியும் 5 புதனும் 11 இருக்கின்றார்கள். அதாவது சுக்கிரன் உச்சமாகவும் 5 புதன் நீச்சமாக இருந்தாலும் நீச்சபங்க ராஜயோகம் அடைகின்றார். 9 சனி பகவான் 9 ஆட்சி பெற்று 3ஆம் பார்வையாக அவர்களை பார்க்கின்றார். அதனால் 1, 5, 9 சம்பந்தமாகி விடுகின்றது. குரு பகவான் 8 இருக்கின்றார். 8 இருக்கின்ற காரணத்தினாலும் அங்கு இருக்கின்ற புதன் நீச்சபங்கம் ஆகின்றார். அது மட்டுமில்லாமல் சுக்கிரனும் புதனும் குருவுக்கு கேந்திரமாக இருக்கின்றார்கள். அதாவது 4, 10 இருக்கின்றார்கள். புதன் 3ஆம் பார்வை படுவதனால் 1, 5, 9 குருவும் சம்பந்தப்படுகின்றார். இவர் அடையாத லட்சுமி கடாட்சமோ அடையாத வெற்றியோ இல்லை, மிக பெரிய சாதனைக்கு சொந்தக்காரராகவும் இந்த ஜாதகர் இருக்கின்றார். இப்பொழுது அடுத்த உதாரணத்தை பார்ப்போம். ரிஷபராசி 1, 5 சுக்கிரனும் புதனும் 4 இருக்கின்றார்கள். 9 சனி பகவான் 10 இருக்கின்றார். நேரடியாக அவர்கள் பார்த்துக் கொள்கின்றார்கள். 8 குரு பகவான் 8 இருந்து 9ஆம் பார்வையாக 1, 5 சுக்கிரனையும் புதனையும் பார்வை செய்கின்றார். 1, 5 நேரடியாக 9ஆம் வீட்டு அதிபதி சம்பந்தப்படுவதனால் இவர் உள்நாட்டிலே செய்யாத தொழில் இல்லை, பார்க்காத பணம் இல்லை, பேர் புகழ் இல்லை. அந்த அளவுக்கு தனது புத்திசாலித்தனத்தினாலும் இருக்கின்ற இடத்திலே அமர்ந்து கொண்டு நாடு முழுக்க தனது தொழிலை மிக பெரிய அளவிலே விஸ்திரப்படுத்தி கொடிகட்டி பறக்கின்றார். காரணம் 1, 5, 9 நேரடியாக சம்பந்தப்படுவதனால் குரு பகவானுடைய பார்வை இருப்பதனால் மிக பெரிய அளவிலே இருக்கின்றார். இவர் எங்கும் செல்வதில்லை, இருக்கின்ற இடத்திலே இருப்பதற்கு காரணம் அவருடைய லக்னம் ஸ்திரமாகி லக்னாதிபதியும் ஸ்திரமாகி 9 சனி பகவானும் ஸ்திர ராசியில் இருக்கின்ற காரணத்தினால் இவர் அமர்ந்த இடத்திலே தனது சுண்டு விரலாலே அத்தனை தொழில்களும் இருக்கக்கூடிய இடத்திலே இருந்து கொண்டு மிக பெரிய அளவிலே சாதனை படைக்கின்ற அமைப்பாகும். இப்போது மற்றொரு உதாரணத்தை பார்ப்போம். ரிஷபராசி 9 சனி பகவான் ராசியிலே இருக்கின்றார். 5 புதன் 5 புதனும் உடன் ராசிநாதனாக சுக்கிர பகவான் நீச்சபங்கம் ராஜயோகம் அடைந்து இருக்கின்றார். 11 இருக்கின்ற குரு பகவான் ஆட்சி பெற்று 7ஆம் பார்வையாக 5 இருக்கக்கூடிய புதனையும் சுக்கிர பகவானையும் பார்க்கின்றார். ஆக 1, 5, 9 கோணத்தில் இருப்பதினாலும் குரு பகவானுடைய பார்வையினாலும் இவரும் அடையாத சாதனை இல்லை, அடையாத வெற்றி இல்லை, பார்க்காத புகழ் இல்லை, எடுக்கின்ற காரியங்கள் எல்லாம் மிக பெரிய அளவிலே வெற்றியை குவித்துக் கொண்டு இருக்கிறார் என்பது இவருடைய ஜாதகத்தின் மூலமாக அந்த 1, 5, 9 குரு சம்பந்தத்தினாலும் இவர் மிகப்பெரிய அளவிலே இருக்கிறார் என்பதும் உண்மையாகும். இப்பொழுது மற்றொரு உதாரணத்தை பார்ப்போம். ரிஷபராசி இவருடைய ராசினால் லக்னநாதன் சுக்கிர பகவான் 2 இருக்கின்றார். புதன் உடன் இருக்கின்றார். அவர் 5 ஆகின்றார். 9 சனி பகவான் 6 உச்சமடைந்திருக்கின்றார். 8 குரு பகவான் 8 ஆட்சி பெற்று நேரடியாக 1, 5 சுக்கிரனையும் புதனையும் பார்வை செய்கிறார். 6 இருக்கின்ற உச்சமடைந்திருக்கின்ற 9 சனி பகவான் 3ஆம் பார்வையாக குரு பகவானை பார்க்கின்றார். இந்த சனி பகவானுடைய பார்வை வாங்கிய குரு பகவான் நேரடியாக 2 இருக்கக்கூடிய 1, 5 பார்க்கின்ற காரணத்தினாலும் 1, 5, 9 கோணத்திலே அதாவது 5, 9ஆக இருக்கின்ற காரணத்தினாலும் குரு சம்பந்தத்தினால் இந்த ஜாதகர் மிக பெரிய அளவிலே மண்ணை தொட்டாலும் பொன்னாகக்கூடிய மிக பெரிய அளவிலே அதிர்ஷ்ட வாய்ப்பு இவருக்கு கைகூடி வருகின்றது. இவர் எதிலே கை வைத்தாலும் அது அதிர்ஷ்டமாகும். அதிர்ஷ்ட தேவதை மிக பரிபூர்ணமாக இவருக்கு அருள் புரிகிறார் என்பதே இந்த 1, 5, 9 சம்பந்தம் குரு பகவானுடைய கடாட்சத்தினாலும் மிக பெரிய அதிர்ஷ்ட தேவதைக்கு பாத்திரமாகவே இவர் இருக்கிறார் என்பது மிக தெளிவான உண்மையாகும். இப்பொழுது அடுத்த உதாரணத்தை பார்ப்போம். ரிஷபராசி 2 1 சுக்கிரனும் 5 புதனும் இருக்கின்றார்கள். 8 9 சனி பகவான் இருக்கின்றார். இதனால் 1 சுக்கிரனும் 5 புதனும் 9 சனியும் நேருக்கு நேராக சம்பந்தப்படுகின்றார்கள். ஆக 1, 5, 9 சம்பந்தப்படுகிறது. குரு பகவான் 5 இருந்து லக்னத்தை 9ஆம் பார்வையாக பார்க்கின்றார். 1, 5 அவர் 4 இருக்கின்றார். அதாவது கேந்திரத்திலே 1, 10 இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் 9 சனி பகவான் 7ஆம் பார்வையாக 1, 5 பார்க்கின்றார். 10ஆம் பார்வையாக சனி பகவானும் பார்க்கின்றார். ஆராயும் பொழுது 1, 5 9
குருவும் பரிபூர்ணமாக சம்பந்தப்படுவதனால் இவர் அடையாத புகழும் இல்லை, அடையாத தனப்பிராப்தியும் இல்லை. இவர் அதிர்ஷ்டத்தின் மூலமாகவும் இவருடைய புத்திசாலி மூலமாகவும் உழைப்பின் மூலமாகவும் மிக பெரிய அளவிலே இவர் வெற்றி அடைந்திருக்கின்றார். முக்கியமாக நாம் இப்பொழுது ஒரு 8 உதாரணங்களை ரிஷபராசி உண்டான 1, 5, 9 சம்பந்தத்தை பார்த்தோம். இதில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன என்றால், ரிஷபராசியினுடைய நாயகன் சுக்கிர பகவான். அவர் மகாலட்சுமியினுடைய அம்சமாவார். அவருக்கு ரிஷபராசிக்கு என்ற ஒரு தனி மகத்துவம் உள்ளது. ஏன்னா அவர் ஒரு சுக்கிரன் என்பது கலைக்கு காரகம், கவர்ச்சி கிரகம், மகாலட்சுமியினுடைய அம்சம். அவரால் சாதிக்க முடியாத சாதனையே அல்ல. சுக்கிரனை லக்னாதிபதியாக கொண்டவர்கள். 5 கூடியவரோ புதனாகின்றார். வியாபாரக்காரகன், புத்திசாலி கிரகம், புத்திக்காரகன், வியாபாரக்காரகன். மிக அற்புதமான மிகப்பெரிய எந்த விஷயமாக இருந்தாலும் மற்றவர்கள் செய்ய முடியாத சாதனை மிக எளிதாக செய்யக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள் தான் ரிஷபராசிக்காரர்கள். அந்த புதன் வலிமை பெறும் பொழுது ஏற்கனவே மகாலட்சுமியுடைய அம்சமும் புதனோ திருமாலை குறிக்கக்கூடியவர். அந்த 5 கூடிய புதனோ இருவரும் சம்பந்தப்படும் பொழுதும் எப்படிப்பட்ட அதிர்ஷ்டம் என்பதை நீங்களே கற்பனை செய்து கொள்ளுங்கள். அடுத்தது 9 கூடியவரும் 10 கூடியவரும் சனி பகவான் ஆகின்றார். 9 கூடியவர் சனி பகவான் ஆவதினால் அவரே 10 கூடியவர் ஆவதினால் சனியினுடைய குணம் என்ன? உழைப்பு, 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 உழைப்பு. ஆக மகாலட்சுமி அம்சமும் 5 கூடிய திருமாலுடைய அம்சமும் உழைப்பும் சேர்ந்தால் இந்த ஜாதகர் இப்படிப்பட்ட அமைப்பு இருந்தால் ஏன் நீங்கள் சாதனை படைக்க முடியாது? ஏன் அதிர்ஷ்டசாலியாக இருக்க முடியாது? உங்கள் உழைப்பின் மூலமாகவும் அதிர்ஷ்டத்தின் மூலமாகவும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தின் மூலமாக மிக பெரிய அதிர்ஷ்டத்தை நீங்கள் கட்டாயம் அடையலாம். மேலே சொன்ன அத்தனை அமைப்புகளும் உங்களுக்கு இருக்க வேண்டும் அவசியமில்லை. அதில் 1, 2 இருந்தாலே போதும். முழுமையாக இருந்தாலே நீங்கள் முழு அதிர்ஷ்டசாலி தான். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக இப்பொழுது நாம் துலாம் ராசி எடுத்துக்கொள்ளப் போகின்றோம். ரிஷபராசிக்கு எப்படி 1, 5, 9 கூடியவர்கள் சுக்கிரன், புதன், சனியாக ஆனார்களோ அதே போல நாம் துலாம் ராசி 1 கூடியவர் சுக்கிரன், 5 கூடியவர் சனியாகின்றார், 9 கூடியவர் புதனாகின்றார். அதனால்தான் அந்தந்த நேர் வீட்டிற்கு நாம் உதாரணங்களை எடுத்துக்கொள்கின்றோம். உங்களுக்கு முழுமையாக புரியும் என்ற காரணத்தினால்தான். இப்பொழுது நாம் துலாம் ராசியை பார்ப்போம். துலாம் ராசியை பார்க்க போகின்றோம். ரிஷபத்திற்கு யாரெல்லாம் யோகாதிபதிகளோ, அதாவது 1, 5, 9 அதிபர்களோ அவர்கள் அனைவருமே துலாத்துக்கும் வருவார்கள். இருவருக்கும் ஒரே ராசி அதிபதி சுக்கிரன். அதில் 9 கூடியவர் சனி பகவான், இதில் 9 கூடியவர் புதன் பகவான். அதில் 5 கூடியவர் புதன் பகவான், இதில் 5 கூடியவர் சனி பகவான். ஆக இருவருக்குமே ஒரே யோகாதிபதிகள் தான். அவருக்கும் சுக்கிரன், இவருக்கும் சுக்கிரன். மகாலட்சுமி அம்சமும் சுக்கிரனை லக்னாதிபதியாக பெற்றவர்கள். மகாலட்சுமி கடாட்சம் இயற்கையிலே அவர்களுக்கு உண்டு என்பதுதான் அதனுடைய அர்த்தம். 4, 5 கூடிய சனி பகவான் என்பதனால் தனது உழைப்பாலும் தெய்வ கடாட்சத்தினாலும் எண்ணற்ற வகையில் மிக பெரிய அளவிலே அவர்களுக்கு சொத்து சுகங்கள் சேரும் என்பதும் அதனுடைய அர்த்தம். புத்திக்கும் அறிவுக்கும் காரணமான புதன் பகவான் தனது புத்தி சாதுரியத்தினாலும் தனது அறிவாற்றலாலும் தெய்வ கடாட்சத்தினாலும் முன்னோர்களுடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தினாலும் மிக பெரிய அளவிலே அதிர்ஷ்டத்தை அள்ளக்கூடியவர்கள் தான் துலாம் ராசிக்காரர்கள். இப்பொழுது நாம் உதாரணத்தை பார்ப்போம். துலாம் ராசிக்கு 1 கூடிய சுக்கிர பகவானும் 9 கூடிய புதன் பகவானும் 7 இருக்கின்றார்கள். அவர்கள் நேரடியாக ராசியை பார்க்கின்றார்கள். 4, 5 கூடிய சனி பகவான் 2 இருக்கின்றார். இவர்களுக்கு 1, 5, 9 எப்படி சம்பந்தப்படுகிறது என்றால், 2 இருக்கின்ற சனி பகவான் வாங்கி இருக்கின்ற சாரம் புதனுடைய சாரம். நவாம்சத்திலும் இவர்கள் பலம் அடைகின்ற காரணத்தினால் 1, 5, 9 மிக பெரிய அளவிலே சம்பந்தப்பட்டு இருப்பதினால் இவர் அடையாத புகழும் இல்லை, அடையாத தனமும் இல்லை. இவரை தெரியாத மனிதர்களே இந்தியாவிலே இல்லை. அந்த அளவுக்கு மிக பெரிய அளவிலே கொடிகட்டி பறக்கின்றார் தொழில்துறையிலே. 11 இருக்கின்ற குரு பகவான் 7 இருக்கின்ற சுக்கிரனையும் புதனையும் பார்க்கின்றார்கள். மற்ற கிரகங்களும் அங்கு இருக்கிறது. அதெல்லாம் நாம் இப்போது எடுத்துக்கொள்ளவில்லை. நாம் எடுத்துக்கொண்டது 1, 5, 9 கிரகங்களை மட்டுமும் உடன் குருவை மட்டும் எடுத்துக்கொண்டதால் மற்ற கிரகங்களுடைய சேர்க்கையை பற்றியோ மற்ற கிரகங்களுடைய பார்வையை பற்றியோ நாம் இப்பொழுது எடுத்துக்கொள்ளவில்லை. ஆக 1 கூடிய சுக்கிரனும் 9 கூடிய புதனும் 5 கூடிய சனியும் இந்த ஜாதகத்திலே பலம் அடைவதனால் இவர் அடையாத வெற்றி இல்லை, இவர் பார்க்காத பணம் இல்லை. மிக பெரிய உயர்ந்த அந்தஸ்திலே நாடு முழுக்க மிக பெரிய அளவிலே புகழோடும் பொருளோடும் இருக்கக்கூடிய ஜாதகம் தான் இந்த அமைப்பு. இப்பொழுது மற்றும் ஒரு உதாரணத்தை பார்ப்போம். அதே துலா லக்னம். லக்னாதிபதி சுக்கிர பகவான் 12 நீச்சம் அடைகின்றார். 4 சந்திரன் இருக்கின்றார். 11 புதன் இருக்கின்றார். உங்களுக்கு சந்தேகம் வரலாம், 1 கூடியவர் 12 நீச்சமாகிவிட்டார், 4 கூடியவர் 4 இருக்கின்றார், புதன் அவருக்கு 8 இருக்கின்றார், அதாவது சனிக்கு 8 இருக்கின்றார். இது எப்படி 1, 5, 9 தொடர்பு ஏற்படும் என்று. 1 கூடியவர் 12 இருந்தாலும் 5 கூடியவருடன் கோணத்தில் இருக்கின்றார். உள்ளீடாக அவர் வாங்கியிருக்கின்ற சாரமும் சனி பகவான் வாங்கியிருக்கின்ற சாரமும் சேர்க்கையும் அங்கு தொடர்பு ஏற்படுத்துகின்றது. புதன் எப்படி சம்பந்தப்படுகிறார் என்றால், புதனுக்கு வீடு கொடுத்த சூரிய பகவான் 10 இருந்து 7ஆம் பார்வையாக பார்க்கின்ற காரணத்தினால் 1, 5, 9 உள்ளீடாக சம்பந்தப்படுகின்றது. இவர் திரைப்படத்துறையில்
கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக இன்றும் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றார். இவர் அடையாத வெற்றியும் அல்ல, அடையாத பேர் புகழும் அல்ல, மிகப்பெரிய செல்வ சீமானாகவே இவர் இருக்கிறார் என்பதுதான் 1 கூடிய சுக்கிரனும் 5 கூடிய சனியும் 9 கூடிய புதனுடைய உள்ளீடான சம்பந்தம். இதில் கவனிக்க வேண்டும், அவர் லக்னநாதன் 12 இருந்தாலும் அவர் நீச்சபங்க ராஜயோகமாகி நவாம்சத்திலே வலிமை அடைந்திருக்கின்றார். சுக்கிரனுக்கு 5 சனி பகவான் இருப்பதை நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். ஆக 1, 5, 9 நிச்சயமாக சம்பந்தம் இருப்பதினால் இவர் மிக பெரிய அளவிலே இருக்கின்றார். இப்போது மற்றொரு உதாரணத்தை பார்ப்போம். துலாம் ராசி 4, 5 கூடிய சனி பகவான் 4 உச்சமடைந்திருக்கின்றார்கள். 3 கூடிய குரு பகவான் 3 உச்சம் பெற்றிருக்கின்றார். 9 கூடிய புதனும் ராசிநாதனமாகிய சுக்கிர பகவான் 9 இருக்கின்றார். குரு பகவானுடைய பார்வை நேரடியாக வாங்குகின்றார்கள். ஆக 1 கூடிய சுக்கிரனும் 9 கூடிய புதனும் 5 கூடிய சனியும் கோணம், அதாவது 1, 5 இருப்பதினாலும் குரு பகவானுடைய சம்பந்தத்தினாலும் மிக பெரிய அளவிலே இவர் தொழில்துறையிலும் சரி, இவர் ஈடுபட்டிருக்கின்ற துறையிலும் சரி மிக பெரிய அளவிலே செல்வ சீமானாகவும் அதிர்ஷ்டத்தை பரிபூர்ணமாக அனுபவிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவராகவும் முன்னோர்களுடைய பரிபூர்ணமாக அருளால் மிகப்பெரிய சொத்தும் சுகத்தோடு மிக பெரிய அளவிலே இவர் பிரகாசிக்கின்றார். ஆக இவருக்கு 1 கூடிய சுக்கிரனும் 5 கூடிய சனியும் லக்னத்திலே உச்சம் பெற்று இருக்கின்ற காரணத்தினால் 9 கூடிய புதன் 9 உடன் ராசிநாதன் ஆகிய சுக்கிர பகவான் இருப்பதினால் குரு சம்பந்தத்தினால் இவருக்கு முழு அளவிலே யோகம் இவரை தழுவிக் கொண்டிருக்கிறது. இப்போது நாம் மற்றொரு ஜாதகத்தை பார்ப்போம். துலாம் ராசி, உங்களுடைய ராசிநாதன் 11 உடன் 9 கூடிய புதன் இருவரும் 11 இருக்கின்றார்கள். 5 கூடிய சனி பகவான் 5 இருக்கின்றார். 1 கூடியவரும் 9 கூடியவரும் 5 கூடியவரும் நேரடியான தொடர்பில் இருக்கின்றார்கள். குரு பகவான் 7 இருந்து உங்களுடைய ராசியையும் 11 இருக்கக்கூடிய சுக்கிரனையும் புதனையும் பார்க்கின்றார். இதனால் 1, 5, 9 நேரடியாக தொடர்பு ஏற்பட்டு விடுகிறது. இந்த தொடர்பு நவாம்சத்திலும் தொடர்வதனால் இவர் அடையாத வெற்றியும் இல்லை, அடையாத சிறப்பும் இல்லை. ஒட்டுமொத்தமாக சொல்வதென்றால் முழு அதிர்ஷ்டசாலியாகவே இவர் இருக்கின்றார். மற்றும் ஒரு உதாரணத்தை பார்ப்போம். துலாம் ராசி, ராசியிலே ராசிநாதன் ஆட்சி பெற்றிருக்கின்றார். உடன் 4, 5 கூடிய சனி பகவான் உச்சம் பெற்றிருக்கின்றார். 9 கூடிய புதன் பகவான் 3 இருந்து நேரடியாக 9ஆம் வீட்டை பார்க்கின்றார். அது மட்டுமல்லாமல் இந்த 9 கூடிய புதன் பகவான் வாங்கியிருக்கின்ற சாரமும் சுக்கிரனுடைய சாரம், ராசிநாதனுடைய சாரம் ஆக 1, 5, 9 முழு அளவிலே பலம் பெற்று இருப்பதினாலும் 9 இருக்கின்ற குரு பகவான் ராசியிலே இருக்கக்கூடிய சுக்கிரனையும் சனியும் பார்க்கின்றார். 3 இருக்கக்கூடிய புதனையும் பார்க்கின்றார். அது மட்டுமல்லாமல் 3ம் 9ம் பரிவர்த்தனையாகி இருக்கின்றது. அதனால் இவர்களுக்கு கண்ணுக்கு தெரிகின்ற அளவுக்கு இவரால் சம்பாதிக்கப்பட்ட சொத்தும் இவருடைய முன்னோர்களுடைய சொத்தும் மிக பெரிய அளவில் இருக்கின்றது. அதை வைத்துக் கொண்டு மேலும் மேலும் இவர்கள் மிக பெரிய சாதனை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதே இந்த 1, 5, 9 சம்பந்தமும் குரு பகவானுடைய அருளும் இருப்பதினால் மிக பெரிய அளவிலே இவர்கள் மிக பெரிய அளவில் சொத்து சுகத்தோடு இருக்கின்றார்கள். இப்போது மற்றும் ஒரு உதாரணத்தை பார்ப்போம். ராசிநாதனும் 9 கூடியவரும் புதனும் 10 இருக்கின்றார்கள். 4 கூடிய சனி பகவான் 4 இருக்கின்றார். 1, 5, 9 நேரடியாக சம்பந்தப்படுவதனால் இவர்கள் சரலக்கணத்தில் இருக்கின்றார். லக்னநாதனும் சுக்கிர பகவானும் சரராசியிலே இருந்து கொண்டு 4, 9 கூடிய புதனும் சனியும் சரத்தில் இருப்பதனால் இவர் உள்நாட்டில மட்டுமல்ல வெளிநாட்டிலும் மிக பெரிய அளவிலே கொடிகட்டி பறக்கின்றார். இவருக்கு தெரியாத தொழிலும் இல்லை, இவர் அடையாத பேர் புகழும் பணமும் இல்லை. அந்த அளவிலே எடுக்கின்ற காரியங்களில் அத்தனையும் மிக பெரிய அளவிலே உலகம் முழுக்க பயணித்துக் கொண்டு மிக பெரிய அளவிலே தொழிலதிபராக இருக்கின்றார். அதற்கு காரணம் 1 கூடிய சுக்கிரனும் 9 கூடிய புதனும் நேரடியாக 5 கூடிய சனி பகவான் அதுவும் 4 சம்பந்தப்படுவதனால் இவர் மிக பெரிய அளவிலே கொடிகட்டி பறக்கின்றார். சகலவிதமான துறையிலும் குறிப்பாக இவர் சொத்துக்களுக்கு அளவே இல்லாத அளவு சொத்துக்களை குவித்துக் கொண்டிருக்கின்றார். ஆக 1, 5, 9 சம்பந்தம் முழு அளவிலே இவருக்கும் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி என்ற அந்தஸ்தை கொடுத்திருக்கின்றது இயற்கையிலேயே. இப்பொழுது மற்றொரு உதாரணத்தை பார்ப்போம். துலாலோகனக்காரர், இவர் துலாம் ராசிக்காரர். இவருக்கு ராசிநாதன் 2 இருக்கின்றார். 9 கூடிய புதன் 3 ஆட்சி பெற்று 9ஆம் வீட்டை பார்க்கின்றார். 5 கூடிய சனி பகவான் 6 இருக்கின்றார். ஆக 4 குரு பகவான் இருக்கின்றார். ஆக 4ம் 6ம் பரிவர்த்தனையாகி இருக்கின்றார். உங்களுக்கு சந்தேகம் வரலாம், 4ம் 6ம் பரிவர்த்தனை என்றால் சொத்து சுகம் சேராதே மாட்டிக்கொள்ளுமே என்று. அல்ல, லக்னத்திற்கு அவர் 6 இருந்தாலும் லக்னநாதனாகிய சுக்கிரனுக்கு அந்த சனி பகவான் 5 இருக்கின்ற காரணத்தினாலும் பரிவர்த்தனை என்ற காரணத்தினால் 4 கூடியவர் 4 ஆட்சி பெற்ற இருக்க வேண்டும் என்ற இன்னொரு காரணத்தினாலும் நவாம்சத்தில் இவர்கள் அந்த 1, 5, 9 சம்பந்தப்படுவதனால் இந்த சுக்கிர பகவான் 2 இருந்தாலும் அவர் வாங்கியிருக்கின்ற சாரம் 9 கூடிய புதனுடைய சாரம், அதாவது கேட்டை சாரம், அந்த அளவிலே உள்ளீடாக 1 கூடிய சுக்கிரன் 5 கூடிய சனி 9 கூடிய புதன் சம்பந்தப்படுவதனால் இவர் வெளிநாட்டில் பல ஆயிரம் பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய மிக பெரிய சிறந்த நேர்மையான மிக பெரிய தொழிலதிபராக இருக்கிறார் என்பது 1, 5, 9 மூலம் மிக தெளிவாக நமக்கு தெரிகிறது. அவர் மிக பெரிய அளவிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார், சரித்திர சாதனையும் செய்து கொண்டிருக்கின்றார். இப்போது மற்றும் ஒரு உதாரணத்தை பார்ப்போம்.
1 சுக்கிரனும் 9 புதனும் 4 இருக்கின்றார்கள். 5 சனி பகவான் 10 இருக்கின்றார். அவர் 4க்கும் 5க்கும் உடையவராகின்றார். ஆக 1 சுக்கிரனும் 9 புதனும் 4 சேர்ந்து 5ஆம் வீட்டு அதிபதியான சனி பகவானை நேருக்கு நேர் ஆக இருவரும் பார்த்துக் கொள்வதனாலும், குரு பகவான் 6 இருந்து லக்னத்தை பார்ப்பதினாலும், குருவுக்கு அனைவரும் கேந்திரத்திலே அதாவது 4-10 இருக்கின்ற காரணத்தினால் இவர் மிக பெரிய அளவிலே அஷ்ட ஐஸ்வர்யங்களோடு சகல சம்பத்தத்தோடு உலகம் முழுவதும் பிரயாணம் செய்து கொண்டு மிக பெரிய அளவிலே தொழிலதிபராக திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொண்டோம் என்றால், 1 என்பது முதலிலே சொன்னேன், 1, 5, 9 என்பது மகாலட்சுமி ஸ்தானம். அந்த ஸ்தானம் வலுத்தால் நினைத்தது நினைத்தபடி நடக்கும். உதாரணத்துக்கு ஒருவரை தேடிக்கொண்டு போக வேண்டும் என்று நினைத்தாலே அவர் உங்களை தேடிக்கொண்டு உங்கள் முன்னால் வந்து நிற்பார். எந்த எண்ணங்களும் உங்களுக்கு ஒரு சிறிய முயற்சியிலே ஈடேறிவிடும். இவர்கள் ஜாதகத்தில் எந்த அளவுக்கு உயர்ந்து இருக்கின்றார்களோ அந்த அளவுக்கு நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள். இவருடைய பலம் குறைந்தால் நம்மளது முயற்சியும் முழு பலன் அளிக்காது என்பதே அனுபவ ரீதியான ஜோதிட ரீதியான உண்மையாகும். நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பின் பிரகாரம் 1, 5, 9 வலுத்தால் நீங்கள் மிக பெரிய அதிர்ஷ்டசாலி. இந்த மேலே சொன்ன உதாரணங்கள் ரிஷபராசிக்கும் துலாம் ராசிக்கும் முழு அளவிலே உங்களுக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதில் ஒரு சில விஷயங்கள் இருந்தாலே நீங்களும் அதிர்ஷ்டசாலி தான். முழு அளவிலே இருந்தால் நிச்சயமாக நீங்கள் முழு அதிர்ஷ்டசாலி என்பதே உண்மையாகும். அடுத்தது நாம் மிதுனத்திற்கும் கன்னிக்கும் விரைவில் நாம் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.